ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி திலகம் 2026. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சரி, ஓகே. இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, தமிழ்ல யூனிட் 1ல ஒருமை பன்மை அறிவோம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. ஒருமை பன்மை அறிதல் அப்படின்னு. ஒருமை பன்மை அறிதல் பொறுத்த வரைக்கும் சரி, குறிநீடில் வேறுபாடு, நம்ம ஐயர் சொல், தமிழ் சொல் எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா நம்ம அவுட் சோர்ஸ் படிக்க வேண்டியது இருக்கு. சரிங்களா? எல்லாத்துக்கும் இப்ப பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுகெல்லாம் நம்ம உள்ளேயே கிளாஸ்க்குள்ளேயே கொடுத்துட்டோம். சில இதெல்லாம் புக்ஸ் நிறைய இருக்கிற மாதிரி இருக்கிறது எல்லாமே நான் பிடிஎஃபா உங்களுக்கு நான் எல்லாத்துக்குமே கையில இருக்கும் ஷேர் பண்ணிருக்கேன். உங்களுக்கு டைம் இருக்கிறப்ப அதையும் எடுத்து படிச்சுட்டே வாங்க. சரிங்களா? இப்போ ஸ்கூல் புக்ல எங்கெல்லாம் இருக்கு என்னன்னு பாத்துருவோம். சரிங்களா? பாருங்க. எதிர்மறை சொற்கள். வந்தது நீ அல்ல, பார்த்தது நான் அல்ல, நான் படித்த புத்தகம் இது அல்ல என்றெல்லாம் பேசுகின்றோம். இவையெல்லாம் சரியான தொடர்கள் அல்ல. ஆமாங்க, முதல்ல அந்த அல்லன்னு சொல்றதே சரியான தொடர் கிடையாது. பாருங்க, எதிர்மறை வினைமுற்றுகள் பல உண்டு, அவற்றை இடமறிந்து பயன்படுத்த வேண்டும் சொல்லியிருக்காங்க. இப்போ தன்னை முன்னிலை படற்கை அப்படிங்கறத ஒருமை பன்மையில நம்ம எப்படி எடுத்துக்க சொல்ல போறோம் அப்படிங்கறத பார்க்கலாம். சரிங்களா? இப்போ தன்மையில அப்படின்னா இப்ப தன்னை நம்மள நான் என்ன சொல்றது, எனக்கே நானே அப்படி சொல்லும் போது எப்படின்னா, ஒருமையில எப்படி சொல்லணும் அப்படின்னா, நான் அல்லேன் அப்படின்னு சொல்லணும். அதை விட்டுட்டு நான் அல்ல அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது. நான் அல்லேன். நாளையில இருந்து நான் அப்படிதான் பேசலான் இருக்கேன் உங்ககிட்ட. நான் அல்லேன் அப்படின்னு தான் பேசலான் இருக்கேன். அப்ப தன்மையில ஒருமையில எப்படி சொல்லணும், நான் அல்லேன். அதே பன்மையில நம்ம எல்லாரும் அப்ப நாங்க அல்ல அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா அதை எப்படி சொல்லணுமா, நாம் அல்லோம், நாம் அல்லோம். இந்த மாதிரி தாங்க புக்கு பூரா கொடுத்துருக்காங்க. ஒரு பேஜ் படிக்கிறதுக்கே நமக்கு இருக்குன்னா மற்றது எல்லாமே அதெல்லாம் எடுத்து பாருங்க உள்ள எப்படி இருக்கு என்னன்ட்டு. எப்படி இருந்தாலும் படிச்சுதான் ஆகணும். படிச்சு வேற ஆப்ஷன் கிடையாது. சரிங்களா? ரீட் அவுட் பண்ணிட்டா நமக்கு எங்க இருந்து அதாவது ஒரே இடையே நம்ம அவுட் சோர்ஸ்ல களத்துல இறங்கிடாதீங்க ஸ்கூல் புக்கை விட்டுட்டு. ஏன்னா அதுல எப்படி கேட்பாங்க, நம்ம படிக்கிற ஏரியால கேட்டுருவாங்களா, உள்ள எங்க இருந்து கேட்பாங்கிறது நமக்கு தெரியாது. ஏதோ போன வருஷம் கேட்ட கொஸ்டின்ஸை வச்சு இதெல்லாம் இங்க இருந்து கேட்டிருக்காங்க அப்படிங்கறதுக்காகத்தான் நம்ம அதையெல்லாம் எடுத்து வச்சிருக்கோம். இந்த வருஷம் கொஸ்டின் எப்படி செட் பண்ணுவாங்க நமக்கு தெரியாது. இருந்தாலும் போன வருஷம் கேட்டதுக்காக நம்ம அதையும் ரீட் அவுட் பண்ணிட்டு போயிடலாம். சரிங்களா? ஓகே. தன்மையில ஒருமை நான் அல்லேன். ரீட் அவுட் பண்றதுன்னா சும்மா ரீட் அவுட் பண்றது இல்லைங்க, அதெல்லாம் நல்லாவே நம்ம படிச்சுதான் ஆகணும். சரிங்களா? அதுக்காகத்தான் உங்ககிட்ட எல்லாத்துக்கிட்டமே பிடிஎஃப் கொடுத்துருக்கேன். டைம் இருக்கு, டைம் கிடைக்குதுன்னா அதெல்லாம் எடுத்து படிங்க. சரிங்களா? பாருங்க, ஒருமையில சொல்லணும் அப்படின்னா நான் அல்லேன்னு சொல்லுவோம். இதே தன்மையில பன்மையில சொல்லணும் அப்படின்னா எப்படி சொல்லுவோம், நாம் அல்லோம் அப்படின்னு சொல்லணும். சரிங்களா? முன்னிலை அப்படின்னா இப்ப நீங்க எனக்கு முன்னாடி ஒருத்தர் இருக்கீங்க, நீங்க உங்களை சொல்லணும் அப்படின்னா நீ அல்ல அப்படின்னு சொல்லக்கூடாது, நீ அல்லை அப்படின்னு சொல்லணும். அதுவே நிறைய பேர் ஒரு 4-5 பேர் நிக்கிறீங்க நீங்க அப்படிங்கும் போது நீங்க அல்ல அப்படின்னு சொல்றது எப்படி சொல்லணுமா, நீவீர் நீவீர் அல்லீர், நீவீர் அல்லீர் அப்படின்னு சொல்லணும். அப்ப தன்மையில சொல்லும் போது ஒருமையில நான் அல்லேன்னு சொல்லணும். அதே மாதிரி பன்மையில சொல்லும் போது நாம் அல்லோம் அப்படின்னு சொல்லணும். அதே மாதிரி உங்களை நீங்க எதிர்த்த மாதிரி ஒருத்தர் மட்டும் நிக்கிறீங்க நீங்க முன்னிலையில அப்படிங்கும் போது நீ அல்லை அப்படின்னு சொல்லணும். அதே ஒரு 2-3 பேர் நீங்க நிக்கிறீங்க அப்படின்னா நீவீர் அல்லீர் அப்படின்னு சொல்லணுமா. சரி, ஓகே. இப்ப படற்கையில எப்படி சொல்லணும், படற்கையில தேர்ட் பர்சன் அந்த பக்கம் நிக்கிற ஒரு தேர்ட் பர்சன் எப்படி சொல்லணும், ஆண் பாலா இருந்துச்சுன்னா அப்படின்னா அவன் அல்லன் அப்படின்னு சொல்லணும். இதுவே பெண் பாலா இருந்துச்சுன்னா அவள் அல்லல் அப்படின்னு சொல்லணும். இதே பலர் பாலா இருந்துச்சுன்னா அவர் அல்லர் அப்படின்னு சொல்லணும் அப்படிங்கிறாங்க. இதுவே ஒன்றன் பாலா இருந்துச்சுன்னா என்ன சொல்லணும், அஃது அன்று அப்படின்னு சொல்லணும். இதுவே பலவின் பாலா இருந்துச்சு அப்படின்னா அவை அல்ல. சரிங்களா? புரிஞ்சுதுங்களா? ஒன்றன் பாலா இருந்துச்சுன்னா அஃது அன்று அப்படின்னு சொல்லணும். இதுவே பலவின் பாலா இருந்துச்சுன்னா அவை அல்ல அப்படின்னு சொல்லணும். சரிங்களா? ஓகே. அடுத்தது வேறு உண்டு இல்லை ஆகியவை மூவிடத்திற்கும் ஐம்பாலுக்கும் பொதுவான சொற்கள். வேறு உண்டு இல்லை, இது நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியமானது. வேறு உண்டு இல்லை, வேறு உண்டு இல்லை இதெல்லாம் மூவிடத்திற்கும் ஐம்பாலுக்கும் பொதுவான சொற்கள் ஆகும். மூவிடத்திற்கும் எப்படி கூட கேட்கலாம், மூவிடத்திற்கும் ஐம்பாலுக்கும் பொதுவான சொற்கள் அப்படின்னா வேறு உண்டு இல்லை. சரிங்களா? ஓகே. அடுத்தது பாருங்க,
இதெல்லாம் வந்து இப்போ இதுல பாருங்க, சரியான எதிர்மறை சொற்களை கொண்டு நிரப்புகன்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. தாங்கள் படிக்க வேண்டிய புத்தகங்கள் இவை அல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது வந்து என்னது, நம்ம எதிர்மறை அல்ல எதிர்மறை சொற்களை கொண்டு நிரப்புக அப்படிங்கும்போது தாங்கள் படிக்க வேண்டிய புத்தகங்கள் இவை அல்ல. உங்களோடு வருவோர் நாம் அல்லோம். சரிங்களா, நாம் அல்லோம். வருவோர் அப்படின்னு வருது இல்ல, அதுக்காக. மணிமேகலை செல்வ வாழ்வை விரும்பியவள் அல்லல். அல்ல அப்படின்னு சொல்லக்கூடாது, அல்லல்னு தான் சொல்லணும். சரிங்களா, ஏன்னா பெண், அதான் நம்ம இங்க படிச்சோம் பாருங்க, இங்க பெண் பாலை குறிக்கும் போது அல்லல் அப்படின்னு சொல்லணும்னு சொல்லிட்டு, அதுக்காக தான். இதுவே ஒன்றன் பாலை குறிக்கும் போது அது அன்று. சரிங்களா, இதுவே படற்கையில ஒன்றன் பாலை குறிக்கும் போது அது அன்று ஒன்ன சொன்னோம் அப்படின்னா, அதுவே அங்க பலவின் பாலை குறிக்கும் போது என்ன சொல்லணும், அவை அல்ல. அப்ப புக் அப்படிங்கும் போது என்ன வரும், புத்தகம் அப்படிங்கும் போது அவை இவை அல்ல அப்படின்னு தான் வரும். புத்தகம் அப்படிங்கும் போது இவை அல்ல. சரிங்களா, புத்தகங்கள் அப்படிங்கும் போது எப்படிங்க வரும், அது வந்து என்னது, பலவின் பால்ல தானே வரும். அப்ப அது எப்படி சொல்ல முடியும், இவை அல்ல அப்படின்னு சொல்ல முடியும். சரிங்களா, இவை அல்ல அப்படிதான் சொல்லணும். புத்தகங்கள் அப்படின்னாலே கல் வந்துருச்சா, அப்ப பலவின் பால் தான். அப்ப பலவின் பாலை வந்து நீங்க எப்படி சொல்லணும், இவை அல்ல அப்படின்னு சொல்லணும். அதே மாதிரி உங்களோடு வருவோர் நாம் அல்லோம் அப்படின்னு சொல்லணும். வருவோர் அப்படின்னா நாங்க வர்றவங்க, நாங்க இல்ல அப்படின்னு சொல்றோம் இல்ல, அது வந்து நாம் அல்லோம் அப்படின்னு சொல்லணுங்கிறாங்க. மணிமேகலை செல்வ வாழ்வை விரும்பியவள். தேர்ட் கொஸ்டின் பாருங்க, மணிமேகலை செல்வ வாழ்வை விரும்பியவள் அல்லல். ஆமா, நம்ம படிச்சோமா, மேல என்ன படிச்சோம், இதே மாதிரி தாங்க, இதே ப்ரொசீஜர் தாங்க எல்லாத்துக்குமே. நம்ம வந்து பாருங்க, மணிமேகலை பெண்பால் அப்படிங்கும்போது அல்லல் அப்படின்னு தானே வரணும். சரிங்களா, அடுத்தது பாருங்க, இந்த நிலத்துக்கு உரிமையாளர் நீ அல்லை. நீ அல்லை, இந்த ஈ மொய்த்த பண்ணங்கள் உடலுக்கு நன்மை செய்வன அல்லன்னு தானே வரும். ஆமா, நன்மை செய்வன அல்ல, இங்க வந்து எழுதிக்கோங்க அல்ல. சரிங்களா, இங்க பண்டங்கள் அப்படின்னு வருது, அப்ப இங்க வந்து என்ன வரணும், அல்ல அப்படின்னு தான் வரணும். சரிங்களா, ஓகே. அடுத்தது பாருங்க, தான் தாம் என்னும் சொற்கள். தான் என்பது ஒருமையை குறிக்கும். ஆமா, தாம் என்பது பன்மையை குறிக்கும். சரி, இவ்வேறுபாட்டினை அறிந்து தொடர்களில் பயன்படுத்தணும்னு சொல்றாங்க. தான், தன்னை, தன்னால், தனக்கு, தனது ஆகியவற்றை ஒருமை தொடர்களில் பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவே தாம், தம்மை, தம்மால், தமக்கு, தமது அப்படிங்கறத பன்மை தொடர்களில் பயன்படுத்த வேண்டும் சொல்லியிருக்காங்க. இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எதை ஒருமை தொடர்களை பயன்படுத்தணும், தான், தன்னை, தன்னால், தனக்கு, தனது. சரிங்களா, பன்மை தொடர்ல இதையே எப்படி பயன்படுத்தணும், தான் ஒருமை தொடர்ல சொல்றோம்னா இங்க வந்து தாம்னு சொல்லணும் பன்மை தொடர்ல. தன்னைன்னு ஒருமை தொடர்ல சொன்னோம்னா இது வந்து தன்மை அப்படின்னு பன்மை தொடர்ல சொல்லணும். அதே மாதிரி தன்னால் ஒருமை தொடர்ல சொன்னோம் அப்படின்னா இங்க வந்து பன்மை தொடர்ல தம்மால் அப்படின்னு சொல்லணும். அதே பாருங்க, தனக்கு அப்படின்னு ஒருமை தொடர்ல சொன்னோம்னா தமக்கு அப்படின்னு பன்மை தொடர்ல சொல்லணும். இதுவே தனது அப்படின்னு ஒருமை தொடர்ல சொன்னா தமது அப்படின்னு பன்மை தொடர்ல சொல்லணும்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, ஓகே. இப்போ தலைவர் தமது கையால் பரிசு வழங்கினார். மாணவன் தனது கையால் பெற்றுக்கொண்டான். அப்ப தமது அப்படிங்கும் போது எங்க வரணும், பன்மை தொடரில். பன்மை தொடர்ல வந்து தமது அப்படிங்கிறது வரணும். அதுவே வந்து ஒருத்தர் மட்டும் அப்படிங்கும் போது என்னது, ஒருமை தொடர்ல வரணும். இப்ப தலைவர் என்பது ஒருவரை குறிக்கும், ஆனா அதோட மரியாதை அப்படிங்கறது வந்து பன்மையை குறிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்க வந்து தலைவர் ஒருத்தர் தானே, இவரும் அப்ப தனது கையால் பரிசு வழங்கினார் தானே வரணும். அப்படிங்கும் போது தலைவர் பரிசு கொடுக்கிறாரு அப்படிங்கும் போது அதோட மரியாதை, தலைவர் அப்படிங்கிற மரியாதைக்கே அங்க வந்து பன்மை தொடருக்கு உண்டான இதுதான் அங்க வந்து மதிப்பிடப்படுகிறது. ஒரு நிமிஷம். ஓகே, இப்போ
தான், தன்னை, தன்னால், தனக்கு, இது எல்லாமே ஒருமை தொடர்ந்தா சொன்னீங்க. அப்ப இங்க மாணவன் தனது கையால் பெற்றுக்கொண்டான் அப்படின்னு வரும்போது மட்டும் ஒருமையில வருது, அதனால தனது வந்துச்சு, ரைட்டு. அப்ப இங்க தலைவருங்கும் போது ஒருத்தர் தானே. இப்ப இங்க எப்படி நீங்க தமது வந்துச்சு அப்படின்னா இங்க தனது தானே வரணும் அப்படின்னா, அதாவது இங்கதான் சொல்லியிருக்காங்க பாருங்க, தலைவர் அப்படிங்கிறது ஒருவரை குறித்தாலும் இது மரியாதை பன்மை ஆகும். தலைவர் தமது கையால் பரிசு வழங்கினார் அப்படிங்கிறது மரியாதை பன்மை, மரியாதைக்காக பன்மையில சொல்றாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க, வேற ஒண்ணும் இல்ல. சரிங்களா? மாடுகள் தமது தலையை ஆட்டின, ஏன்னா மாடுகள் அப்படிங்கும்போது பன்மை, கரெக்ட் தானே. அப்ப கன்று தனது தலையை ஆட்டியது, கன்று அப்படிங்கும்போது ஒருமை தானே, அப்ப தனது தான் வரும். சரிங்களா? அடுத்தது பாருங்க, சிறுமி தனது கையில் மலர்களை வைத்திருந்தால், ஏன்னா சிறுமி அப்படிங்கிறது இங்க ஒருமையில வருது. ஓகே. அம்பேத்கர் ஒடுக்கப்பட்ட மக்களின் உயர்வுக்காக உழைப்பை நல்கினார் அப்படிங்கும்போது இது எப்படி வரும்? அம்பேத்கர் ஒடுக்கப்பட்ட மக்களின் உயர்வுக்காக தனது உழைப்பை நல்கினார், அப்படிதான் வரும். உயர்ந்தோர் தம்மைத்தாமே புகழ்ந்து கொள்ள மாட்டார்கள். சரிங்களா? உயர்ந்தோர் அப்படிங்கும்போது உயர்ந்தோர் தம்மைத்தாமே புகழ்ந்து கொள்ள மாட்டார்கள், உயர்ந்தோர் அப்படின்னு வந்துருச்சு. அப்ப தம்மைத்தாமே, இவை டேஸ் எனக்கு பிடித்த நூல்கள், இவைதாம் எனக்கு பிடித்த, இங்க நூல்கள்னு வருதா, அப்ப பன்மையில வருது, அப்ப தாம் தான் வரும். குழந்தைகள் டேஸ் இயன்ற உதவிகளை பிறருக்கு செய்கின்றன, தம்மால் என்ற உதவிகளை, என குழந்தைகள் அப்படின்னு வருது இல்ல, அதனால. சரிங்களா? தொடர்களில் உள்ள பிழையை திருத்தி எழுதுக்கு இது படிச்சு பாருங்க, படிச்சு பார்த்துட்டு நீங்க இது பண்ணுங்க. அடுத்தது அப்படியே கண்டினியூவா ஓல்டு புக்ல இருக்கிறதையும் நான் சொல்லிடுறேன் பாருங்க. ஓல்டு புக்ல இருக்கிறது பெயர் சொல் மூவிட பெயர்கள், வேற்றுமை உருவேற்கும் போது திரியும் பெயர்கள் அப்படிங்கிற ஒரு டாபிக்ல கொடுத்துருக்காங்க. வேற்றுமை உருபுகள் என்னென்னங்க, அது நமக்கு தெரிஞ்சதான். ஐ, ஆல், கு, இன், அது, கண் அப்படின்னு சொல்லிட்டு படிச்சிருக்கோம். சரிங்களா? இதுவே நான் அந்த அவுட்சோர்ஸ் கிளாஸ் எடுத்தப்ப அந்த மீதி எல்லாத்துக்குமே இன்னும் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ்லாம் வர்றது என்னன்னு சொல்லியிருப்பேன். அது நான் இன்னும் இந்த டைம் இன்னும் கிளாஸ்க்கு வரலையே, அது போன டைம் கொடுத்த கிளாஸ். சரி, ஓகே பரவாயில்ல. இவற்றை குறித்து முன்வகுப்பில் தெளிவாக படித்திருப்பீர்கள். அவை தன்மை, முன்னிலை, படர்க்கை ஆகிய மூவிட பெயர்களை ஏற்று வரும்போது எவ்வாறு தெரியும் என்பது குறித்து காணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. நான், யான் என்பவை தன்மை ஒருமை பெயர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆமா, இது நானும் சரி யானும் சரி ஒருமை தானே. அப்ப நாம், யாம் என்பவை தன்மை பன்மை பெயர்கள். ஆமா, இங்க நாம் யாம் அப்படின்னு வர்றதுனால அது பன்மை பெயர் தான். அப்ப தன்மை பன்மை பெயர்கள்னா நாம் யாம் அப்படிங்கிறது தன்னோட இடத்துல தானே சொல்றேன் நானு. அப்ப தன்மை பன்மை பெயர்கள். இப்போ யான் என்னும் தன்மை ஒருமை பெயர் வேற்றுமை உருவேற்கும் போது என் என தெரியும். ஆமா, இப்போ யான் அப்படின்னு இருக்குன்னு வைங்க, வேற்றுமை உருவு வரும்போது என்னவா தெரியும் சொல்றாங்க, என் என தெரியும் சொல்லிருக்காங்க. சரி, ஓகே. இப்போ ஐ அப்படின்னா என்னை, ஆல் என்னால், கு எனக்கு, இன் என்னின், அது எனது, கண் என் கண், அப்படித்தானே நம்ம வேற்றுமை இதுல படிச்சிருப்போம். யாம் என்னும் தன்மை பன்மை பெயர் வேற்றுமை உருவேற்கும் போது எம் என தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாருங்க, எம்மை, எம்மால், எமக்கு, எம்மின், எமது, எங்கன் என வரும். இப்ப எல்லா இதுலயும் போடுங்க, ஐ, ஆல், கு, இன்னது, கண்ணுல போடுங்க. அப்ப இப்படிதான் வரும். நாம் என்னும் தன்மை பன்மை பெயர் நம் என குறுகும். சரிங்களா? நம்மை, நாம் அப்படிங்கறது நம்ம அடுத்து வேர்ட்ஸ சொல்லும் போது நம்மை, நம்மால், நமக்கு, ஐ, ஆல், கு, இன்னது, கண் வரிசையில போட்டீங்கன்னா நம்மை, நம்மால், நமக்கு, நம்மின், நமது, நங்கன் என குறுகி வரும். ஓகேங்களா? தமிழை பொறுத்த வரைக்கும் நமக்கு கான்செப்ட் தெரிஞ்சிச்சுன்னா ரொம்ப ஈஸி தான். இந்த இலக்கணம்லாம் என்ன எப்படி கொண்டு போறாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டா. ஆனா ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் ரிவிஷன் மஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். சரிங்களா? ஓகே. அதே மாதிரி பாருங்க, யாங்கள், நாங்கள் என்னும் தன்மை பன்மை பெயர்கள் வேற்றுமை உருவேற்கும் போது எங்கள் என தெரியும். ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, உங்களுக்கு ஆஃப் ஸ்கிரீன் தான் தெரியுது, நீங்க டேப்லெட்ல இதுல எடுக்கிறது ஆஃப் ஸ்கிரீன் தான் தெரியுது அப்படின்னா நீங்க ஒண்ணும் இல்ல, அப்படியே கொஞ்சம் வீடியோ ஆன் பண்ணி பிளே பண்ணினோடனே ஒரு டைம் ஜூம் பண்ணி வச்சுங்க. உங்களுக்கு
ஃபுல் ஸ்க்ரீன் அளவுக்கு ஜூம் பண்ணி வச்சிங்கன்னா அந்த வீடியோ எண்டு வரைக்கும் வந்து உங்களுக்கு ஃபுல் ஸ்க்ரீனாகவே தான் இருக்கும். அதே மாதிரி நீங்கள் வந்து ஃபோனை திருப்பியும் வச்சுக்கலாம். ஃபுல் ஸ்க்ரீன் வச்சு திருப்பி வச்சிட்டிங்கன்னா ஒரு புக்கை படிக்கிற மாதிரியே நல்லா ஃபுல் ஸ்க்ரீனில் உங்களுக்கு நல்லா தெளிவாக தெரியும். அதுக்காகத்தான் நான் வந்து புக்கோட PDF கூட இல்லாமல் இதை டவுன்லோட் பண்ணி நான் எடுத்து இது பண்ணியிருக்கேன். சரிங்களா? ஓகே. யாங்கள் நாங்கள் என்னும் தன்மை பன்மை பெயர்கள் வேற்றுமை உருபெயர்க்கும் போது எங்கள் என தெரியும். ஆமா, எங்களை, எங்களால். இப்போ வேற்றுமை உருபு இரண்டாம் வேற்றுமை உருபு போட்டீங்கன்னா எங்களை, மூன்றாம் எங்களால், எங்களுக்கு, எங்களின், எங்களது என தெரியும் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இது எல்லாமே நமக்கு தெரிஞ்சதுதான். இருந்தாலும் அது ரிலேட்டடா நமக்கு என்னென்னலாம் இருக்கோ அதை ஒரு டைம் படிச்சுட்டு போயிடணும் அப்படிங்கிறதா. உங்களுக்கு இது போக எக்ஸ்ட்ரா டைம் இருந்துச்சு அப்படின்னா நீங்க வந்து ஹவுஸ் ஹவுஸை கையில் எடுத்துருங்க. சரிங்களா? ஓகே. அடுத்தது பாருங்க, முன்னிலை பெயர்கள். நீ என்பது முன்னிலை ஒருமை பெயர். ஆமா. நீர், நீவீர், நீயிர், நீங்கள் ஆகியன முன்னிலை பன்மை பெயர்கள். ஆமா. நீங்க, நீரு, நீர், நீவீர், நீயிர், நீங்கள் அப்படிங்கறத வந்து என்னது முன்னாடி இருக்கிற பல பேர்த்த சொல்றது. இப்ப எனக்கு முன்னாடி நீங்க இருக்கீங்கன்னா நீன்னு சொல்லுவேன், ஒருத்தர் மட்டும் இருந்தா. இப்ப நீங்க நிறைய பேர் இருந்தீங்கன்னா நீர்னு சொல்லுவேன், இல்ல நீவீர்னு சொல்லுவேன், இல்ல நீயிர்னு சொல்லுவேன், இல்ல நீங்கள்னு சொல்லுவேன். சரிங்களா? ஓகே. அடுத்தது பாருங்க, நீ என்னும் முன்னிலை ஒருமை பெயர் வேற்றுமை உருபெயர்க்கும் போது நின் எனவும் உன் எனவும் மாறும். அப்போ நீ அப்படிங்கறது வந்து பாருங்க, இதுல பாருங்க, ஐ அப்படின்னா நின்னை, உன்னை, ஆள் அப்படின்னா நின்னால், உன்னால், கூனா நினக்கு, உனக்கு, இன்ன நின்னின், உன்னின், அதுனா நினது, உனது, கண்ணா நின்கண், உன்கண். அதாவது என்ன சொல்றாங்க, நீங்கிற முன்னிலை ஒருமை பெயர் வேற்றுமை உருபெயர்க்கும் போது நின் எனவும் உன் எனவும் தெரியும். இப்போ நீங்க எனக்கு முன்னாடி நின்றுட்டு இருக்கீங்க. அப்ப வந்து நான் பேசும்போது நீ அப்படி பண்ண, நீ இப்படி பண்ண அப்படின்னு பேசுவேன். இதே உனக்கு காஃபி வேணும், உனக்கு வந்து காஃபி வேணுமா, காஃபி குடிக்க போலான்னு இருக்கோம். அப்ப அப்படி இருக்கும்போது நீ எனக்கு காஃபி வேணுமான்னு கேட்போம், உனக்கு காஃபி வேணுமான்னு தானே கேட்போம். புரிஞ்சுதுங்களா? இப்போ எனக்கு முன்னாடி நீங்க ஒருத்தர் மட்டும் நின்றுட்டு இருக்கீங்க, முன்னிலை ஒருமை அப்படின்னு சொல்றாங்க. முன்னிலையில எனக்கு முன்னாடி நிக்கிறேன் நீங்க, அப்ப ஒருமைனா ஒருத்தர் மட்டும், நீங்க ஒருத்தர் மட்டும். அப்ப நிக்கும் போது பேசிட்டு இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா நீ அப்படி பண்ண, நீ இப்படி பண்ணேன்னு பேசிட்டு இருக்கேன். அப்ப வந்து திடீர்னு வந்து ஏதாவது வேணும் அப்படின்னா உனக்கு அப்படித்தானே போகும். அப்ப நீங்கிறது வந்து நின் அப்படின்னு உன் எனவும் மாறும் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஓகே. நீர் அப்படிங்கறது எப்படி முன்னிலை பெயர் வேற்றுமை உருபெயர்க்கும் போது என்ன ஆகும் அப்படின்னு பாருங்க. நீர் எனும் முன்னிலை பெயர் வேற்றுமை உருபெயர்க்கும் போது நும் என தெரியும். எல்லாமே வந்து கொஞ்சமா தான் புக் சோர்ஸ் வந்து கொஞ்சம் தானே இருக்கு. நீங்க வந்து பாயிண்ட் போட்டு நோட் பண்ணி வச்சிருங்க. ஏன்னா புக் சோர்ஸ் வந்து மஸ்ட், அது இல்லாம கடந்து போகவே கூடாது. அதனால வந்து என்ன பண்ணிடுறீங்க, முடிஞ்ச வரைக்கும் நீங்க புக்கே இருந்தாலுமே அதை வந்து தனியா ஒரு இடத்துல பாயிண்ட் போட்டு நோட் பண்ணிருங்க. இது வந்து ரெண்டாவது பாயிண்ட் என்னன்னா, நீர் என்னும் முன்னிலை பெயர் வேற்றுமை உருபெயர்க்கும் போது நும் எனவும் எனவும் தெரியும். இப்ப நீர் அப்படிங்கறத நும்மை, நும்மால், நுமக்கு, நும்மின், நுமது, நும்கண் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த வேற்றுமை ஒரு ஐயால் கு இன்னதுக்கண் ஆட் ஆகும்போது. இதே மாதிரி உம்மை, உம்மால், உமக்கு, உம்மின், உமது, உம்கண் அப்படிதான் மாறும் சொல்லியிருக்காங்க. அதுதான் என்ன சொல்லாங்க, நீர் என்னும் முன்னிலை பெயர். இப்ப நீங்க முன்னாடி நின்றுட்டு இருக்கீங்க, நீர் அப்படிங்கும்போது நின்றுட்டு இருக்கீங்க, முன்னிலை பெயர் வேற்றுமை உருபெயர்க்கும் போது அது எப்படி தெரியும் சொல்லியிருக்காங்க, நும் எனவும் தெரியும். அப்ப நீங்கிறது வந்து நின் உன் என மாறும். நீ இப்ப கேள்வி கேட்கலாம், நீ அப்படிங்கிறது வந்து நீ என்னும் முன்னிலை ஒருமை பெயர் வேற்றுமை உருபெயர்க்கும் போது என்னென்ன மாறும், நின் அப்படின்னு மாறும், இல்லைன்னா உன் அப்படின்னு மாறும். இதுவே வந்து நீர் அப்படிங்கறத வேற்றுமை உருபெயர்க்கும் போது எப்படி மாறும், நீர் அப்படிங்கறது வேற்றுமை உருபெயர்க்கும் போது வந்து நும் அப்படின்னும் இல்ல அப்படிங்கிற மாதிரி மாறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திரியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பாருங்க, நீங்கள் என்னும் முன்னிலை பன்மை பெயர் வேற்றுமை உருபெயர்க்கும் போது இது எல்லாத்துக்குமே தெரியும், நுங்கள், உங்கள். அதாவது இதுல ஷார்ட் என்ன அப்படின்னா நு இவ்வளவுதாங்க. சரிங்களா? ஓகே. இப்ப இது வேற்றுமை உருபெயர்க்கும் போது இப்படிதான் மாறும், நு அப்படிதான் மாறும். இதுதான் ஷார்ட்கட் வச்சுக்கிட்டீங்கன்னா, இப்போ நீ அப்படிங்கறது நின்னு உன்னு அப்படின்னு மாறும், நீர் அப்படிங்கறது நும் அப்படின்னு மாறும். சரிங்களா? இந்த இம்முதான பன்மையில வருது. சரிங்களா?
அதுவே வந்து நீங்கள் அப்படிங்கும்போது என்ன எப்படி மாறும்? நுங்கள், உங்கள் அப்படிங்கிற மாதிரி மாறும். அப்ப நூவும் ஊதான். அப்ப நின், உன் அப்படின்னு மாறும். அதே மாதிரி நீர் அப்படிங்கும்போது நும், அப்படிங்கிற மாதிரி மாறும். நீங்கள் அப்படிங்கும்போது நுங்கள், உங்கள் என மாறுபடும் சொல்லியிருக்காங்க. ஓகே, நுங்களை, நுங்களால், நுங்களுக்கு, நுங்களின், நுங்களது, அதே மாதிரி அதாவது ஐ ஆல்கு இன்னதுக்கு ஆட் பண்ணும்போது இப்படித்தான் வரும். சரி, ஓகே. தான், தாம், தாங்கள் என்னும் படர்க்கை பெயர்கள் வேற்றுமை உருவேற்கும் போது கீழ்காணுமாறு தெரியும் சொல்லியிருக்காங்க. தான் அப்படிங்கிற படர்க்கை உரிமை பெயர், தான் என்னும் படர்க்கை உரிமை பெயர் வேற்றுமை உருவேற்கும் போது தன் என மாறும். ஓகே, ஐனா அதாவது தான் அப்படிங்கறது வேற்றுமை உருவேற்கும் போது தன்னு மாறும் சொல்லியிருக்காங்க. எப்படி வேற்றுமை உருவே போட்டு பாருங்க. ஐனா தன்னை, ஐனா தான் அப்படிங்கிறது தன்னால் அப்படின்னு மாறும். ஆள்னா அதே மாதிரி தான் அப்படிங்கறத மூன்றாம் இதுல பாத்தீங்கன்னா, நான்காம் இதுல பாத்தீங்கன்னா தனக்கு, அப்புறம் இன் போட்டீங்கன்னா தான் பிளஸ் இன் தன்னின், தான் பிளஸ் அது தனது, தான் பிளஸ் கண் தன் கண். இப்ப தாம் என்னும் படர்க்கை பெயர், தாம் என்னும் படர்க்கை பன்மை பெயர் தம் என திரிந்து வேற்றுமை உருவேற்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தாம் என்னும் படர்க்கை பன்மை பெயர் தம் என திரிந்து வேற்றுமை உருவேற்கும் சொல்லியிருக்காங்க. அது எப்படி பாருங்க. தம்மை, தம்மால், தமக்கு, தம்மின், தமது, தங்கன் என தெரியும் சொல்லியிருக்காங்க. இதுல வேற ஒண்ணும் இல்ல. அதே மாதிரி தாங்கள் என்னும் படர்க்கை பெயர் தங்கள்னு தெரியும். இது எல்லாமே நம்ம வந்து ஒரு சொல்லி பார்க்கும்போது வந்துடும். இது பாக்குறதுக்கு ஐயோ இப்படி எல்லாம் இருக்கு, இதெல்லாம் எப்படி படிக்கிறது, ஞாபகம் வர மாட்டேங்குது, இதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. இது வந்து நம்ம ஆக்சுவல் எப்படி யூஸ் பண்ணோம். இப்ப தாங்கள் அப்படின்னு சொல்லும்போது தங்கள் அப்படிங்கிறது நமக்கே வந்து சொல்லி பார்த்தோம்னா வந்துடுறதுதான். இப்ப தான், தாம், நாம் முதல், குறுகும், யான், யாம், நீ, நீர், என், எம், நின்னும், ஆம்பிற, குவ்வின், அவ்வரும், 4, 6 இரட்டல் அப்படிங்கறது ஒரு நன்னூலோட இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. தான், தாம், நாம் முதல், குறுகும், யான், யாம், நீ, நீர், என், எம், நின்னும், ஆம்பிற, குவ்வின், அவ்வரும், 4, 6 இரட்டல் நன்னூல். சரிங்களா? அடுத்தது நீ பிளஸ் ஐ என்ன சொல்லுவீங்க? நின்னை. நீ பிளஸ் கு நினக்கு. நீ பிளஸ் இன் நின். நீ பிளஸ் ஆல் நீயால். இதுதான் முக்கியம். நீ பிளஸ் ஆல் நீயால். நீ பிளஸ் அது நீனது. நீ பிளஸ் கண் நின்கண். ஓகேங்களா? அடுத்தது பாருங்க. இதுல கோடிட்ட இடத்தில் உரிய விடையை தேர்ந்தெடுத்ததுக்கு பாருங்க. யான் என்னும் தன்மை உரிமை பெயர் வேற்றுமை உருவை ஏற்கும் போது என் என தெரியும். தாம் என்னும் படர்க்கை பன்மை பெயர் வேற்றுமை உருவை ஏற்கும் போது தம் என தெரியும். நீர், நீவீர், நீயிர், நீங்கள் ஆகியன முன்னிலை பன்மை பெயர்கள். ஆமா, உங்களுக்கு எனக்கு முன்னாடி இப்ப நீங்க இருக்கீங்க அப்பனா முன்னிலை. நிறைய பேர் இருக்கீங்க அப்படின்னா நீர்னு சொல்லுவேன், நீவீர்னு சொல்லுவேன், நீர்னு சொல்லுவேன், நீங்கள்னு சொல்லுவேன்னு சொன்னேன் இல்லையா? அதுதான் அப்படியே கேட்டிருக்காங்க. இப்ப தன்மை உரிமை. அப்ப தன்மை உரிமை என்னது? ஒருமைன்ட்டாங்க. அப்ப இன்னுதான் வரணும். தன்மை ஒருமைனா யான் அப்படிங்கறதா வரும். யான். அப்ப தன்மை பன்மை அப்படின்னா நாம். முன்னிலை ஒருமை அப்படின்னா நீ. படர்க்கை ஒருமைனா படர்க்கை மாத்தி சொல்லிட்டேனா ஒரு நிமிஷம். தன்மை ஒருமையில வந்து என்ன வருங்க? யான் வருங்க. யான் அப்படிங்கிறது தன்மை உரிமை. தன்மை பன்மைக்கு என்ன வரும்? நாம் வரும். முன்னிலை உரிமையில என்ன வரும்? நீ வரும். அப்ப படர்க்கை உரிமைனா தான் வரும். சரிங்களா? படர்க்கை உரிமைனா தான் வரும். படர்க்கை பன்மைனா தாங்கள் வரும். சரிங்களா? புரிஞ்சுதுங்களா? தன்மை முன்னிலை படர்க்கைனா உங்களுக்கு புரியுது இல்லைங்க? தன்மைனா தன்னை குறிக்க, தன்னை ஃபர்ஸ்ட் நமக்கு முக்கியத்துவம். முன்னிலைனா நமக்கு முன்னாடி இருக்கிறது. படர்க்கைனா ஒரு தேர்ட் பர்சன் அந்த மாதிரி. ஓகேங்களா? அடுத்தது பாருங்க. இதை ஒரு டைம் ரீட் பண்ணிடுங்க. இலக்கணமும் மொழித்திறனும். செய்யுள் மொழி. எவன் கொலோ. திருக்குறளில் இடம்பெறும் இச்சொற்கள் தரும் பொருள் என்ன? ஏனோ, என்ன பயன் கருதியோ என்பது பொருள். அப்ப எவன் கொலோ நோட் பண்ணிக்கோங்க, ரொம்ப முக்கியமானது. எவன் கொலோ அப்படிங்கிறது அதுக்கு மீனிங் என்ன? என்ன அப்படிங்கிறது ஒரு மீனிங். ஏனோ, என்ன பயன் கருதியோ. சரிங்களா? செய்யுளில் ஓசைக்காகவும் அழுத்தம் தருவதற்காகவும் பயன்படுத்தப்பட்டுள்ள சொல் வந்து கொல். இந்த கொல் வந்து என்னன்னு சொல்லியிருக்காங்க பாருங்க. ஓசைக்காகவும் அழுத்தம் தருவதற்காகவும் பயன்படுத்தப்பட்டுள்ள சொல்.
அப்ப எவன் அப்படின்னா எவன் கொலோ அப்படின்னா என்ன ஏனோ என்ன பயன் கருதியோ அப்படின்னு நோட் பண்ணிக்கோங்க. இது பெரும்பாலும் ஐயப்பொருள்களில் வரும். ஒரு பெண்ணை பார்த்து மான்கொள் மயில்கொள் என்றால் இவள் மானோ மயிலோ என கூறுவதற்காக பொருள். மான்கொள் மயில்கொள் அதுதான் அந்த கொள் அப்படிங்கிறது செய்யுளில் ஓசைக்காகவும் அழுத்தம் தருவதற்காக தான் பயன்படுத்துறாங்கன்னு சொல்றாங்க. அப்ப மான் மயில்னா மானா இவ மயிலோ அப்படிங்கிற மாதிரி தான். இது செய்யுள் வழக்கு. அடுத்தது அளபடை பாருங்க. உப்பு உப்பு என்று யாராவது உப்பு விற்கிறார்களா? உப்பு என்று கூவுவார்கள் அல்லது உப்பு என்பார்கள். இதே போல் மாம்பழம் என்று கூவி விற்கிறார்கள். இவ்வாறு நீட்டி ஒலிப்பதனை அளபடனை அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் அளபடைனா என்னது, உயிரெழுத்துக்கு அப்புறம் மறுபடியும் ஒரு உயிரெழுத்து வந்துச்சுன்னா அது அளபடையில மட்டும்தான் வரும்னு சொல்லிட்டு படிச்சிருக்கோமா? அப்போ போன கிளாஸ் தானே பார்த்துட்டு வந்தோம். அப்ப இதுல என்ன சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி வர்றது இந்த உயிரெழுத்துக்கு அப்புறம் மறுபடியும் அதோட இனமான உயிரெழுத்து வர்றது அளபடையில தான் வரும்னு சொன்னோம்ல, அதுதான். பொய் என்பது ஒற்றளபடை. ஆமா, ஏனென்றால் என்னும் மெய்யெழுத்து ஒற்றெழுத்து நீண்டு ஒலித்தது. இது ஒற்றளபடைனா என்னன்னு புரியாம இது பண்ணாதீங்க. இது ஒற்றெழுத்துடா, இன்னொரு ஒற்றெழுத்து வந்துச்சுன்னா ஒற்றளபடை. சரிங்களா? ஓகே. இப்ப நீங்கள் பேச்சிலிருந்து நீங்களும் சில எடுத்துக்காட்டுகள் தரலாமே. பிழையும் திருத்தமும் பாருங்க. அடுத்தது பாருங்க, பிழையும் திருத்தமும். கீழே காணப்படுபவை பிழையான சொற்றொடர்கள். சிங்கம் வந்தான் வந்தது. சிங்கம் வந்தது அப்படின்னு வரணும். சிங்கம் வந்தான் போனான்னு அவன் என்ன நம்ம தம்பியா அண்ணனா? சிங்கம் வந்தான்னு வந்தது. ராமன் அழுதாள் அழுதான். பறவைகள் பாடியது பாடின. அவன் வந்தேன் வந்தான். சரிங்களா? புரிஞ்சுதுங்களா? ஓகே ஓகே. அடுத்தது பாருங்க, 4th ஒன் பாருங்க. திணை. உயர்திணை அஃறிணை என திணை இரு வகைப்படும். ஆமா, மனிதர் உயர்திணை, மனிதர் அல்லாத உயிருள்ளவையும் உயிரற்றவையும் அஃறிணை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மனிதர் அல்லாத உயிர் உள்ளவையும் உயிர் அற்றவையும் அஃறிணை. மனிதர் மட்டும்தான் உயர்திணை. சரிங்களா? பெயர் சொற்களை உயர்திணை பெயர் அஃறிணை பெயர் என பிரிக்கிறோம். வீரன் அம்மா நடிகன் கண்ணகி இதெல்லாம் என்னது? வீரன் அம்மா நடிகன் கண்ணகியில என்னது? உயர்திணை பெயர்கள். பூ மரம் பூனை குருவி இதெல்லாம் அஃறிணை பெயர்கள். சரிங்களா? ஓகே. அடுத்தது பயிற்சி. இதெல்லாம் வேண்டியதில்லை. சரி. அரசன் வேட்டையாடுவதற்கு காடு சென்றான். அவனுடன் வீரர்களும் சென்றார்கள். பணியாளர்கள் சிலரும் சென்றார்கள். காட்டில் மான்கள் ஓடின. மலைப்பாம்பு ஊர்ந்தது. திடீரென்று காற்று கடுமையாக வீசியது. மரங்கள் முறிந்தன. அதனை பார்த்து குரங்குகள் அச்சம் கொண்டன. ஆந்தைகள். இதுல என்ன சொல்லியிருக்காங்க? அந்த 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 கல் கரெக்டா அந்த நேம் அந்த என்ன சொல்றது, உயர்திணை அஃறிணை அந்த இதுல சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அடுத்தது பால். ஆண் பால் பெண் பால் பலர் பால் ஒன்றன் பால் பலவின் பால் தெரியும் இல்லைங்க? ஆண் பால்னா அவன் அண்ணன், பெண் பால்னா அவள் அரசி, பலர் பால்னா அவர்கள் இளைஞர்கள் அப்படிங்கறது பலர் பால். இது ஒன்றன் பால்னா அது குதிரை அப்படின்னு ஒன்ன மட்டும் குறிக்கிறது. இதுவே பலவின் பால்னா அவை மாடுகள் அப்படின்னு குறிக்கிறது. சரிங்களா? ஆண் பால் பெண் பால். பால் எத்தனை வகைப்படும்? 5. பால் எத்தனை வகைப்படும்? 5. பால் எத்தனை வகைப்படும்? 5 பால். எங்களுக்கு தெரிஞ்சது மாட்டுப்பால் மட்டும்தான் தெரியும் சொல்லக்கூடாது. பால் எத்தனை வகைப்படும்? 5 பால். ஆண் பால் பெண் பால் பலர் பால் ஒன்றன் பால் பலவின் பால். ஒன்றன் பால்னா அது குதிரை, அந்த ஒன்றை மட்டும் குறிக்கிற அந்த அஃறிணை அந்த மாதிரி வர்றது. பலவின் பால் அப்படின்னா அவை மாடுகள் அந்த மாதிரி வர்றது. சரிங்களா? ரொம்ப சின்ன கிளாஸ் லெசன் தாங்க, பேசிக்காக தான் இருக்கும். இருந்தாலும் இதுல இருந்துலாம் கொஸ்டின் கேட்டுறாங்கல்ல, என்ன பண்றது? தோட்டத்தில் பூக்கள் பூத்து இருந்தது. பறிப்பதற்கு கமலா வந்தாள். கூடவே ராணியும் வேணியும் வந்தாள். அப்போது தோட்டத்தில் ஒரு பாம்பு ஓடின. கமலா கத்தினான். ராணி மட்டும் பயமின்றி பாம்பை நெருங்கினார்கள். ஓகே. அடுத்தது உயிரெழுத்து வரிசை கொடுத்துருக்காங்க. அது நமக்கு தெரியும். மெய்யெழுத்து வரிசை தெரியும். இப்ப வல்லினம் மெல்லினம் இடையினம். கசட தபர வல்லினமாம் கஞ்சன நமன மெல்லினமாம் எரள வளல இடையினமாம் படிச்சிருக்கோம்ல. கிச்சன்ல வேலை செஞ்சுட்டு ஹவுஸ் ஒய்ஃப்லாம் இந்த பாட்டு நல்லா மெமரி பண்ணிக்கோங்க. சரிங்களா? என்னன்னு பார்த்தாலும் 4 டைம் சொன்னீங்க, உங்க புள்ள குட்டி எல்லாருமே இதை சொல்ல ஆரம்பிச்சிடுவாங்க. ஓகே. இப்படித்தான் என் பொண்ணு சொல்லிட்டு இருக்கு.
18 மெய்யெழுத்துக்களும் அகர முதலி வரிசையில் இவ்வாறு வந்துள்ளன. வல்லெழுத்தை தொடர்ந்து அதன் இனமான மெல்லெழுத்து வருவது நோக்கத்தக்கது. அடுத்து இடையின எழுத்துக்கள் வருகின்றன. இப்ப இற்று இன்னும் எப்ப வரும்? இறுதியில தான் வரும். நம்ம நேற்று கிளாஸ்லயே படிச்சோம்ல, சரிங்களா? ரன்னகரம் அது இறுதியில தான் வரும், சரிங்களா? வல்லெழுத்தை தொடர்ந்து அதன் இனமான மெல்லெழுத்து வருவது நோக்கத்தக்கது. அடுத்து இடையின எழுத்துக்கள் வருகின்றன, சரிங்களா? அப்படியானால் அகர முதலியில் அக்கால் என்னும் சொல் முதலில் வருமா, அண்ணன் என்னும் சொல் முதலில் வருமா? மெய்யெழுத்து வரிசையை பாருங்க. அக்கா அப்படிங்கறது ஃபர்ஸ்ட் சொல்லணுமா, அண்ணன் அப்படிங்கறது ஃபர்ஸ்ட் சொல்லணுமா அப்படின்னா அக்கா தான் ஃபர்ஸ்ட் சொல்லணும். ஏன் அப்படின்னா ஆ அடுத்தது என்னது? இக்கு. இது அண்ணன் அப்படிங்கும் போது ஆ இன்னு. இப்ப இன்ன ஃபர்ஸ்ட் சொல்லணுமா, இக்க ஃபர்ஸ்ட் சொல்லணுமா? இக்க தான் ஃபர்ஸ்ட் சொல்லணும். அப்ப அக்காவை தான் ஃபர்ஸ்ட் சொல்லணும். கரெக்டா தான் இருக்கு. நம்ம ஃபர்ஸ்ட் அக்கா அக்கா அண்ணா அப்படித்தானே சொல்றோம். ஃபர்ஸ்ட் அக்காவை தான் சொல்லணும், சரிங்களா? அதே மாதிரி அம்மா, அப்பா, அண்ணி, அங்காடி, அண்ணம் இதுல எப்படி சொல்லுவீங்க? அம்மா அப்பா அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் அங்காடி, அப்புறம் அண்ணி, அப்புறம் அப்பா, அப்புறம் அம்மா. அப்பா அம்மான்னு தான் சொல்லணும், சரிங்களா? அகர வரிசைப்படி பாத்தீங்கன்னா, ஏன்னா ஃபர்ஸ்ட் இந்த உயிரெழுத்து இந்த வரிசை பார்த்தா அடுத்த வரிசையில என்ன எது ஃபர்ஸ்ட் வரணும் அப்படிங்கிற மாதிரி பார்க்கணும், சரிங்களா? ஓகே. காற்று வீசின, மரங்கள் அசைந்தது, பிழையானது, பிழை ஒருமைப்பன்மை, பிழை திருத்தம். ஓகே. காற்று வீசின அப்படின்னு வருமா? வராது. காற்று வீசியது, மரங்கள் அசைந்தது, காற்று வீசியது, மரங்கள் அசைந்தன அப்படின்னு வரணும், சரிங்களா? பிழையானது, தங்கப்பனும் செல்லப்பனும் பள்ளிக்கு சென்றான், தங்கப்பனும் செல்லப்பனும் பள்ளிக்கு சென்றனர், சரிங்களா? ஓகே. காற்று வீசியது, மரங்கள் அசைந்தன. நாளைக்கு நான் ஊருக்கு போய் சேர்வேன், அதான் கரெக்ட். நேற்று பால் பொங்கியது, இதுதான் சரி, சரிங்களா? ஓகே. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒருமைப்பன்மை டாபிக் கம்ப்ளீட்டட் ஸ்கூல் புக்கில் இருக்கிறது. இது பேசிக்காக தான் இருக்கும். நீங்கள் உங்களுக்கு பிடிஎஃப் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. நான் எல்லாமே ஃப்ரீ டெலிகிராம் சேனல்லையும் கொடுத்துருக்கேன். நம்ம பேட்ச்குள்ளேயும் இருக்குது. எல்லாருமே என்ன பண்ணுறீங்க, அதை போய் எடுத்து எல்லா டாபிக் உண்டானதுமே நான் கொடுத்துருக்கேன். அதை எடுத்து நீங்கள் பார்த்து டைம் இருக்கும்போது அதை ரீட் அவுட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். கொஞ்சம் அதுக்கு ஒரு பிளான் பண்ணிக்கோங்க, சரிங்களா? ஓகே. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணி